ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் குட் அண்ட் ஃபைன். ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாள் கழித்து வந்து வீடியோ வந்து செல்ஃபாக எடுத்துகிட்டு இருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஹேர் கட்டிங் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு கைஸ். எனக்கு வந்து டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்கிறனால நான் வந்து ஹேர் கட்டிங் பண்ணிட்டேன். ஸோ டேண்ட்ரஃபாக்காக எனக்கு வந்து பழைய வந்து காலத்தில் வந்து யூஸ் பண்ணுறது இந்த களிமண் இருக்குல்ல கைஸ், என்ன சொல்லுவாங்க ஹிந்தியில் வந்து முல்தானி மிட்டின்னு சொல்லுவாங்க இது பேர். ஸோ இது வந்து ஃபுல்லாக பவுடர் ஆக்கி நான் வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். ஃபுல்லாக வந்து ஒரு ரப்பி மாதிரியே செஞ்சு சிந்திருச்சு கைஸ். ஸோ நல்லா செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஃபுல்லாக தலையில் வந்து அப்ளை பண்ண போகிறேன். இதனால் வந்து ஏதோ ப்ராஃபிட் இருக்குமா இல்லையான்னு தெரில எனக்கு கரெக்டாக. ஸோ கண்டிப்பாக ப்ராஃபிட் இருக்கும்னு நான் தோணுது எனக்கு. கண்டிப்பாக வந்து டேண்ட்ரஃப்காக இது வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், நேச்சுரலாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் கைஸ். ஸோ இது வந்து ஃபுல்லாக நம்ம தலையில் இன்றைக்கி போட போகிறோம். இதுதான் என்னோடய வீடியோ கைஸ் இன்றைக்கி வருது. ஸோ இதனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்னா நீங்களும் யூஸ் பண்ணி வரேங்க கைஸ் முல்தானி மிட்டி. ஏன்னா எனக்கு ரீசெண்ட் டேஸில் நல்லா டேண்ட்ரஃப் இருக்குது கைஸ். டேண்ட்ரஃப்காக நான் ஹெட் அண்ட் ஷோல்டர் இல்லை நிறையா வந்து ஷாம்புலாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த டேண்ட்ரஃப் போகவே மாட்டேங்குது கைஸ். ஸோ பழைய காலத்தில் யூஸ் பண்ணுறது நான் இன்றைக்கி யூஸ் பண்ணி பார்ப்போம் கைஸ். இதுக்கு ஏதோ ரிசல்ட் இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். ஸோ இப்போது கைஸ் நம்ம வந்து மிரர் கொண்டு வந்துட்டோம். அது இல்லாமல் டிஷர்ட் கழட்டி விட்டோம். ஸோ நம்ம இப்போ ஈஸியாக வந்து அப்ளை பண்ண முடியும் கைஸ். ஃபுல் ஹேர் வந்து அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் மிரர் தேவைப்படும். ஸோ என்கிட்ட இன்னுமே இருக்குது. நான் கொஞ்சம் ஒரு 2-3 டேஸ் வரைக்கும் யூஸ் பண்ணி பார்ப்பேன் கைஸ் இதோட ரியாக்ஷன் எப்படின்னு. ஸோ இப்போ நம்ம கையால் வந்து இது வந்து மேலே அப்ளை பண்ணுவோம் கைஸ். ஆனால் இது வந்து நம்ம கரெக்டாக அப்ளை பண்ணோம் கைஸ், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓரளவுக்கு ரிசல்ட் வேணும்னா நம்ம கரெக்டாக அப்ளை பண்ணோம். நான் காகல்ஸ் கழட்டிடுறேன் கைஸ். அப்புறம் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். நான் இப்போ என்னோடய ஃபோன் பார்த்தே வந்து அப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன். இதோட ரிசல்ட் நல்லா இருக்கும் கைஸ். நம்ம போட்டுக்கிறது ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அது இல்லாமல் கைஸ் நம்ம இது வந்து ஃபேஸுக்கு அப்ளை பண்ணலாம். இது ஸ்கின் வந்து நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ். நான் ஃபேஸுக்கு கொஞ்சம் அப்ளை பண்ணிடுறேன். ஸோ இது நல்லா இருக்கும் கைஸ், ஸ்கின்னுக்காக நல்லா இருக்கும் கைஸ். இப்போ நம்ம ஸ்டூடியோவில் தான் இருக்கோம் கைஸ். ஸ்டூடியோவில் வந்து நிறையா வந்து பெண்டிங் இருக்குது. ஒன்று இன்னும் ஸ்பெஷலாக திங்க் காட்டுறேன். தெரியுதா கைஸ், கீழே மயில் பீகாக். என் வீட்டுக்கு கீழே பீகாக் இருக்குது கைஸ். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ என் வீட்டுக்கிட்ட நிறைய பீகாக் இருக்குது கைஸ். பீகாக்கு நிறைய டெய்லி பார்ப்பேன். ஸோ நல்லாயிருக்கும். ஒரு காலையில் ஒரு பியூட்டிஃபுல் மூமெண்ட் கூட நான் பார்க்கலாம். ஸோ நான் ஃபுல் ஃபேஸுக்கே அப்ளை பண்ணிட்டு அது கண்ணில் போகுது. ஓகே, கண்ணில் போகாமல். ஸோ என்னோடய ஃபோன் கேமரா பார்த்துட்டு நான் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன் கைஸ். பேய் மாதிரி இருக்குது கைஸ். கொஞ்ச நேரத்தில் வந்து பேய் ஃபேஸ் ஆயிரும்.
ஸோ இது வந்து ஸ்கின் நல்லா க்ளோ பண்ண போகுது கைஸ், நல்லா க்ரோ ஆகும். ஓ சூப்பராக இருக்குது. கொஞ்ச நேரம் காயட்டும் கைஸ், காஞ்சுக்கு அடுத்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் கைஸ். ஓரளவுக்கு பெயின் மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது கைஸ், ஆனால் நல்லா கூலிங்காக இருக்குது. என் ட்ரெஸ் எல்லாம் ஆகிட்டு இருக்கு கைஸ். ஸோ இப்போது நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வரேன் கைஸ். அதுக்கடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ கைஸ் நம்ம இப்போ குளிச்சுட்டு வந்துட்டோம். அதுக்கடுத்து இப்போ பார்த்திங்கன்னா ஸ்கின் கொஞ்சம் பிரைட்டாக தெரியுது. ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பழைய ஸ்கின் விட இப்போ ஒரு ஸ்கின் க்ளோவாக இருக்குது. இப்போ வந்து கூலிங்காக இருக்குது கைஸ், நல்லா கூலிங்காக இருக்குது. ஏன்னா இது வந்து ஃபேஸில் எல்லாம் போட்டனால எனக்கு கொஞ்சம் இப்போ வந்து கூலிங்காக இருக்குது. முதல்ல வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து ஃபேஸுக்கு வந்து அவ்வளோ ப்ராப்ளம் இல்லை கைஸ், எனக்கு ஹெட்டுக்கு தான் ப்ராப்ளமு, அந்த டேண்ட்ரஃப் தான் ப்ராப்ளம் கைஸ். ஸோ டேண்ட்ரஃப்காக நான் இந்த ஆப்ஷன் எனக்கு வந்து என்னோடய பாட்டி அம்மா தான் சொன்னாங்க கைஸ், இது எனக்கு தெரியாது அவ்வளோ. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பாட்டி அம்மா தான் ஐடியா கொடுத்தாங்க. இது வந்து ராஜஸ்தானில் அதிகமாக பேர் யூஸ் பண்ணுவாங்க கைஸ், நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் இது வந்து சாப்பிட்ற பொருள் தான் கைஸ், சாப்பிடுவாங்க சில பேர். எனக்கு எல்லாம் சாப்பிட்றதே பிடிக்காது, இது ஒரு டேஸ்ட்டே ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் இது வந்து சாப்பிடுவாங்க நிறைய பேர். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் கைஸ். முல்தானி மிட்டி கைஸ், முல்தானி மிட்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லு. ஸ்கின் கேருக்கெல்லாம் நிறைய இடத்துல வந்து இது வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுறாங்க. நம்மளுக்கு தெரியாது கைஸ், ஆனால் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ரொம்ப மீன்ஸ் பழைய காலத்தில் யூஸ் பண்ணுற பொருள் தான். ஸோ என்னோடய பாட்டி தான் சொன்னாங்க எனக்கு, நீ கண்டிப்பாக யூஸ் பண்ணு, இதுக்கு வந்து ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் எனக்கு ரீசெண்ட் டேஸாக வந்து ஃபீவராக தான் இருக்குது கைஸ், ரொம்ப ஃபீவராக முடியல கைஸ். ஸோ வீடியோஸ் எல்லாம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். அது இல்லாமல் இந்த ஹேர் கட்டிங்க்கு காரணமே இந்த டேண்ட்ரஃப் தான் கைஸ். டேண்ட்ரஃப்னால வந்து நான் ஹேர் கட்டிங் பண்ணிட்டேன். ஸோ இப்போது நம்ம முயற்சி செய்வோம் கைஸ், 5 to 6 டைம் நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம் கைஸ். அதுக்கடுத்து இதோட ரிசல்ட் எப்படி வருதுன்னு நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கூலிங்காக இருக்குது கைஸ், ஹெட்டு வந்து நல்லா கூலிங் ஆகிடுச்சு. ஏன்னா இது வந்து ஒரு கூலிங் பொருள் தான் கைஸ், நல்லா கூல் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லா இப்போ குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டேன். இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் தெரியும் எனக்கு வந்து டிஃப்ரென்ஸ் என்ன எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு. இல்லைன்னா 2-3 டேஸ் கழிச்சு தான் தெரியும் என்ன டிஃப்ரென்ஸ் ஆகிருக்குன்னு. நான் யூஸ் பண்ண எனக்கு தெரிஞ்சிடும் கைஸ் கண்டிப்பாக இது வந்து என்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு. ஸோ யூஸ் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு திரும்பி யூஸ் பண்ணுவேன் கைஸ், இதோட அப்டேட் கண்டிப்பாக கொடுப்பேன் கைஸ். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் போடுங்க கைஸ், நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். அது இல்லாமல் ஹெல்த்தியாக இருக்கும், இன்ஃபெக்ஷன் வர்ற மாதிரி எந்த ஆப்ஷனே இருக்க ஸ்கின்னுக்காக ரொம்ப நல்லது கைஸ். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள், அதுக்கடுத்து நீங்களும் சொல்லுங்கள். ஸோ ஆல்ரைட் கைஸ், இந்த வீடியோ நம்ம இங்கே எண்ட் பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் போடுங்க, சேனலில் புதுசாக என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வில் மீட் இன் another வீடியோ. till that bye bye, have a good day, safe ride, boom. இல்லாமல் கைஸ் இது என்னோடய ஸ்டூடியோ, இதில் மெதுவாக நம்ம வந்து நிறையா வந்து ஐட்டம் ஆட் பண்ண போகிறோம். இப்போதைக்கு என்னோடய ரைடிங் சூட் மட்டும் தான் வச்சுருக்கேன், அது எல்லாமே ஹெல்மெட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ பை பை கைஸ்.